ராம் நாராயண ராம். நாம் இயற்கை மற்றும் அதன் மகத்துவத்தை பற்றி பேசும்போது அதே நேரத்தில் நாம் அதனை துன்புறுத்தவும் செய்கிறோம். மக்கள் வழிபாடு செய்கிறார்கள், ஆனால் மலர்களை பறிக்கிறார்கள். ஆனால் மக்கள் மரத்திலிருந்து இலைகளை பறிக்கும் முன் அனுமதி பெற வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் கைத்தட்டி காட்டி அவர்கள் இலைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை மரங்களுக்கு உணர்த்த வேண்டும். ஏனெனில் மரங்களுக்கும் உயிருணர்வு, துக்கம், மகிழ்ச்சி ஆகியவை உள்ளன. அவையும் பேச முடியும், ஆனால் மனிதர்களைப் போல் உரையாட முடியாது. மரங்கள் மற்றும் செடிகள் நிலத்திலிருந்து எழுந்து ஓடத் தொடங்கினால் அவை அனைத்தையும் அழித்துவிடும், ஏனெனில் அவற்றின் வேர்கள் ஆழமாக உள்ளன. இயற்கை மனிதர்களுக்காக அனைத்தையும் வழங்கியுள்ளது. எனவே எவரையும் துன்புறுத்துவதற்கு முன் யோசிக்க வேண்டும், உங்கள் புத்தி அந்த செயலை ஆதரிக்கிறதா இல்லையா என்பதை. உயிர் என்பது பொருள் அல்ல. ஆகாயம் உயிர்களின் கோஷ்டி. அது உயிர்களின் பெருங்கடல். அது அனைத்தையும் உள்ளடக்கியது. அதில் இருந்தது, உள்ளது என்றும் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும்போது முதலில் தாயின் பாலையே அருந்துகிறது. ஆனால் அது வளரும்போது இறக்கும் வரை அது நிலத்தின் பேராசையிலேயே வாழ்கிறது. நிலமே நம் உண்மையான தாய். நன்கு யோசித்து பாருங்கள். மரங்கள் நிலத்தின் சாற்றை குடிக்கின்றன. மனிதர்கள் அந்த மரங்களில் வளர்ந்த கனிகளை உண்ணுகின்றனர். மனிதர்கள் நிலத்திற்கு மிகவும் தொந்தரவாக இருக்கிறார்கள். நிலம் நம்மை தள்ளிவிடுமானால் மனிதன் எங்கு செல்லப் போகிறான்? மனிதன் தன்னை தேவன் என்று நினைக்கிறானா? மனிதன் இறக்கும்போது மேலே அவருடைய செயல்களின் கணக்கு நடைபெறும். எனவே நான் கூறுவது கேளுங்கள். நான் உங்கள் அனைவரின் பணிவான சேவகர். இந்த உலகில் 2 நபர்கள் மட்டுமே சிறந்தவர்கள், யோகி மற்றும் மோடி. நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் மக்கள் சேவகர்கள். அவர்கள் சேவை செய்ய வேண்டிய வாய்ப்பை வழங்க வேண்டும். ஆகாயம் உருவாக்கிய இந்த படைப்பிற்கேதும் மதிப்பு இல்லையா? ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கிரகங்கள் அனைத்தும் மனிதர்கள் தங்களுடைய உயிருடன் கூடவும் அல்லது உடலுடன் கூடவும் அங்கு செல்லலாம். நீங்கள் ஆகாயத்தை தெய்வம், அல்லாஹ், பகவான் அல்லது வேறு எந்த பெயராக வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் அதற்கான உண்மையான பெயர் என்னவோ அதை அதே பெயரால் அழைக்க வேண்டும். உலகம் இறைவன் என்று கூறுவது அதன் உண்மையான பெயர் அல்ல. அது மனிதர்கள் கொடுத்த ஒரு பெயர். மனிதர்கள் கோயில்களை அமைக்கிறார்கள், ஆனால் மனிதர்களுக்கே மதிப்பு இல்லை. ஆகாயமே மனிதன், மரம், செடி அனைத்துக்கும் தந்தை மற்றும் தாய். எனவே மனிதர்கள் எப்போதும் ஆகாயத்தை நினைக்க வேண்டும். ராம் நாராயண ராம் நம் உண்மையான தந்தை மற்றும் தாயின் பெயர். இது ஆகாயத்தின் பெயர். நீங்கள் யோசிக்கலாம், விவேகத்தை நாம் எப்படி அடையலாம்? விவேகம் கேட்கிறது, பேசுகிறது, நம் உடலை வைத்திருக்கிறது. இது நல்லதை தவிர்த்து தீமையை உணர முடியும். விவேகம் மனம், உடல், ஆன்மா அனைத்தும். எப்பொழுது நம் உடலின் அனைத்து கூறுகளும் ஒருமித்து பயணிக்கின்றன, அப்போதுதான் உடல் செயல்படும். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ராம் நாராயண ராம் என ஜபிக்க வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நிரம்பும். இந்த பீஜ மந்திரம் சக்தியும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. இது உங்கள் உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் எழுச்சி செய்யும் மற்றும் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும்.